அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்படுவது சகஜமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த எல்லா துயரத்திலும் இருந்தும் கவலையிலிருந்தும் விடுபடக்கூடிய அணுகுமுறையும் இஸ்லாம் எமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு பல மனிதர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியிலையும் துயரங்களுக்கு மத்தியிலையும் கவலையினால் பீடிக்கப்பட்ட நிலையிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை காணுகின்றோம். இந்த பிரச்சினையில் இருந்து மனிதன் விடுதலை பெறுவதற்காக, கவலையில் இருந்து ஓய்வு பெறுவதற்காக, துயரத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக அழகான வழிமுறைகள், துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மூலம் எமக்கு கற்பித்து தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மனிதன் துயரம் மற்றும் கவலையின் போது இந்த துஆவை ஓதுவது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாசியத்தி பியதிக் மாலின் ஃபீ ஹுக்முக் அதுலும் ஃபீ கதாவுக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கலாமிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்து பிஹி ஃபீல் இல்மில் கைபி இந்தக அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வஜலாஹ ஹுஸ்னி வதஹாப ஹம்மி என்ற துஆவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும்போது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த துஆவுடைய அர்த்தத்தையும் நாங்கள் பின்வருமாறு காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், நான் உனது அடிமை, உனது அடிமைகளான ஓர் ஆண் ஒரு பெண்ணின் மகனாவேன். என்னில் உனது கட்டளைகளை செல்லும்படியாகிறது. என் விஷயத்தில் உனது தீர்ப்பு நீதமானது. உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கின்றேன், கேட்கின்றேன். அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பதால் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளியிருப்பதால் அல்லது உனது படைப்புகளின் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றி ஞானத்தின் உன்னிடத்தில் அதை வைத்திருக்க முன்னுரிமை அளித்திருப்பாய். நான் உன்னிடம் யாசிக்கின்றேன் எனது ரப்பே, குர்ஆனை என் இதயத்தில் வசந்தமாக்குவாயாக, என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எனது துயரத்தை நீக்கக்கூடியவனாகவும் எனது கவலையை மாற்றக்கூடியவனாகவும் ஆக்குவாயாக என்ற பிரார்த்தனையை நாங்கள் பிரார்த்திக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை தினமும் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் கவலைகள், கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நாம் என்றும் எப்போதும் ஓதி வருவோமாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.